இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அண்மை செய்தி. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். சமீபத்தில் நடைபெற்ற அம்பேத்கர் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் திமுகவை மறைமுகமாக ஆதவ் அர்ஜுனா விமர்சித்திருந்தார். இந்நிலையில் திமுக விசிக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் நிலை உருவானது. அதுபோன்ற சர்ச்சைகளும் எழுந்த நிலையில் தற்போது ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுத்து திருமாவளவன் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். 6 மாத காலம் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுத்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் உத்தரவிட்டிருக்கிறார். இதன்படி 6 மாத காலம் அவர் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். புத்தக வெளியீட்டு விழாவில் திமுகவை சாடி ஆதவ் அர்ஜுனா பேசியதாக சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சந்திக்க இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். விசிகவில் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து 6 மாதங்கள் சஸ்பெண்ட் செய்வதாக அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். அம்பேத்கர் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்றிருந்தார். அந்த விழாவில் திமுகவை மறைமுகமாக விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும், ஒரே நிறுவனத்தின் கையில் திரைப்படத்துறை இருப்பதாக கடுமையாக சாடியிருந்தார். அவருடைய கருத்து மிகவும் தவறானது என்று விசிக தலைவர் திருமாவளவனும் எதிர்வினையாற்றியிருந்தார். அவருடைய கருத்துக்கு திமுக தரப்பிலும் பல கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று தொடர்ச்சியாக கேள்விகள் எழுந்த நிலையில் தற்போது அவரை 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். கட்சியின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டதால் நடவடிக்கை எடுத்திருப்பதாக திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், அவர் பேசியதிலிருந்தே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. ஒரு வழியாக தற்போது திருமாவளவன் அவரை இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அவருடைய அறிக்கையில் வேறு என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன? அதாவது கட்சியுடைய அவருடைய செயல்பாடுகள் அண்மை காலமாக கட்சியுடைய நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களை மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டார் என்று சொல்லியிருக்கிறார். அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன்கள் மற்றும் அதிகார வலிமானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குறியாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி வருகிறது என்று சொல்கிறார். இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் கட்சியினருக்கு இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கின்ற சூழலையும் உருவாக்கியுள்ளது. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலர் ஆகிய 3 உள்ளடக்கிய தலைமை நிர்வாக குழுவில் ஆதவ் அர்ஜுனா மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டதாகவும் அதன்படி ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவுல இதை அவரை பத்தி விவாதித்து தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கிறது. துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு முக்கியமான பொறுப்பிலிருந்து அவர் தற்காலிகமாக நீக்கி கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஒழுங்கு நடவடிக்கை, அதாவது ஒரு கட்சியுடைய மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி மீது கட்சி தலைமை ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருப்பது இதுதான் முதன்முறையாக இருக்கிறது. பாலா. ரமேஷ், ஏற்கனவே இன்னைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை திருமாவளவன் சந்திக்க உள்ளதா தகவல் வெளியானது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் போட்டியிட்டு சொந்த சின்னத்தில் அவர்கள் போட்டியிட்டார்கள்.
தற்போது எம்எல்ஏக்களாக ஆலூர் சானவாஸ், திருப்போரூர் பாலாஜி உள்ளிட்டவர்களும் சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆளுங்கட்சியோடு இணக்கமான ஒரு போக்கில் தான் இருக்கிறார்கள். சட்டமன்ற நடவடிக்கையிலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு 2024 நடைபெற்ற MP தேர்தலில் இரண்டுமே அவருடைய சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு தற்போது திருமாவளவன், ரவிக்குமார் ஆகியோர் MP-யாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்கள் குறிப்பாக ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த வெள்ள நிவாரணத்திற்காக நிதி அளிப்பதற்காக நேரம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்க நேரம் சரிவர கொடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தற்போது இந்த ஒரு முக்கியமான முடிவை கட்சி தலைமை எடுத்திருப்பதாக தெரியலாம். எனவே ஒரு முக்கியமான ஒரு முடிவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை அண்மையில் தான் கட்சியில் அவர் இணைந்தார். அவர் இந்த தேர்தல் யூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு கம்பெனியும் நடத்தி வருகிறார். அந்த அடிப்படையிலே அவர் பல்வேறு யூகங்களை, குறிப்பாக அவர் கள்ளக்குறிச்சி தொகுதியில் நிற்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர் பொது தொகுதி ஒன்றும் இவருக்காக விசிகா திமுகவுடன் கேட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அவருக்கு அப்போதே அந்த கள்ளக்குறிச்சி தொகுதி கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில் அப்போதிருந்தே ஆதவ் அர்ஜுனா மற்றும் திமுகவுக்கு இடையே ஒரு மோதல் போக்கு, கருத்து வேறுபாடுகளும் இருந்த நிலையில் அவர் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளை வேறு ஒரு நிலைக்கு கொண்டு செல்வதற்காக அவர் பாடுபட்டார் என்றும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது கட்சி தலைமை இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நேற்றைக்கே கூட நேர்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் பாவலன், கட்சியுடைய செய்தி தொடர்பாளர், புதிய தலைமுறையுடைய நேர்பட பேசிய நிகழ்ச்சியில் விரைவில் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நிச்சயமாக ரமேஷ், அம்பேத்கர் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற நிலையில் அந்த விழாவில் பங்கேற்றிருந்த விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவரை இடைநீக்கம் செய்து கட்சி தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுவதாக கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக பேசுவதற்காக திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் சரவணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஆதவ் அர்ஜுனா மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? இது விசிகாவுடைய உட்கட்சி பிரச்சனை. அது கட்சிக்குள்ளேயே பலரும் அவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால அவர்களுடைய தலைவர் அங்கு கட்சியுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் மீது இடைக்காலமாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதுல நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? தங்களுடைய கருத்துக்கு நன்றி சார். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.